பேபி ஜேன் தனது கனவு கேக்கை வரைய இருக்கிறார். ஆஹா, இது ஸ்ட்ராபெரி கொண்டு மிகவும் அழகாக உள்ளது. ஓ, இது என் முட்டை. ஆஃப் ஆஃப் கிட்டத்தட்ட ஆஃப். இது உடைந்து விட்டது. இது நல்லதல்ல. எனவே அதிகப்படியானதை நீக்குகிறோம் மற்றும் ஆஃப். முட்டை மிகவும் இழுக்கு. என்ன அசிங்கம். ஓ, நான் உங்களுக்கு உதவுகிறேன். சீனி. ஒரு வாழ்க்கை இப்போது அனுபவம். சற்றே அதை இனிப்பை சேர்க்கலாம். உபயோகிக்கவும். பாட்டி பார்க்காமல் இருக்கையில் நான் இன்னும் சேர்க்கிறேன். போதும். இனி பார்க்க காத்திரு. ஏன் இது திறக்கவில்லை? சீக்கிரம் திறக்கவும். ஓ, ஷாக். பால் எங்கு வந்ததில் முழுவதும் பரவி உள்ளது. ஓ மை காட். வேறே போல்ஷ பால் இல்லை. ஓ இல்ல, அதுவே போதுமான அளவு. ஏன் அடிக்கடி நீர்த்து விட வேண்டும்? மாவு சேர்த்துக் கொண்டிருக்கிறேன். ஓ, நான் முழுவதும் மாவில் மூழ்ந்திருக்கிறேன். அச்சா, நான் ஒரு கேக் சமைக்க நேரம் வந்துவிட்டது. பாட்டி, கவலைப்படாதீர்கள். ஏன் கூச்சல் எடுக்கிறீர்கள்? அச்சம், உங்கள் கூச்சல்கள் எனக்கு எந்த வழியிலாவது உதவுகிறது. வந்துடுவோம் கேக் வாங்க. மா சேர்த்து கலக்குகிறோம். ஆனால் நான் உண்மையில் என்னுடைய கைகளால் கலக்க விரும்புகிறேன். அம்மா பெண்ணே, நீ எப்படி செய்ய வேண்டும் பாரு. ஆம் ஆம், உங்கள் தலைமைத்துக்கு எந்த அபத்தத்தையும் நிரப்பாதீர்கள். நான் ஒரு சிறப்பு இயந்திரத்தை பயன்படுத்த விரும்புகிறேன். வாவ், மாவு தயார். நாம் முயற்சி செய்ய வேண்டும். சரி, அலறியது. இப்போது சாக்லேட் மாவாக சேகரிக்க சிறிது கோகோவை சேர்க்கிறேன். தயார். அதனை ஒரு வட்ட வடிவில் ஊற்றுவோம். நான் ஒரு ருசியான கேக் போட்டு பார்க்கிறேன். அவனுக்கு கத்திருக்கலாம். ஆம், குளிர்ச்சியான பாட்டி. நான் ஓரியோ சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். நிறுத்துங்கள். ஆம், கீழ்த்துண்டுக்கு நான் கூகிகளை பயன்படுத்தலாம். நான் ஓரியோ கேக் மற்றும் சில நிறமுள்ள மாவு வைத்திருப்பேன். எல்லாவற்றையும் குழப்பமாக செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். இது மிகவும் குளிர்ந்ததாக இருக்கும். அதை பேக்கிங் செய்ய அனுப்புகிறேன். சரி, ஆர்வலர்கள் இறுதியாக தங்களது வேலை ஒழுங்குபடுத்திவிட்டனர். நான் எனது கேக்கில் வேலை செய்ய தொடங்குகின்றேன். நான் UKVE மாவுகளை தயாரித்து வைத்தேன். நான் அதை வானவில் நிறங்களால் பூசப் போகிறேன். ஆஹா, மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. பேபி ஜெயினுக்கு இது மிகவும் பிடிக்கும். ஆஹா, ஹா ஹா. இப்போது எல்லாவற்றையும் வாய் சோட்டைகளில் ஊற்றுகிறோம். அதை ஓவன் வாய்க்களில் அனுப்புவோம். அருமை. எல்லாம் பொறுப்பாக இருக்கும். எனது கண்டிப்பான கட்டுப்பாட்டின் கீழ். ஓ, எங்கே தயார். அதை வெளியே எடுக்கிறேன். ஆமா. என்ன? இங்கே நாம செல்வோம். நமக்கு ஒரு வட்ட வடிவம் தேவை. இப்போ நீங்கள் சில மந்திரம் பார்க்கலாம். Pringles. அழகான சிறுமி ராஜகுமாரி. அது உங்களுக்கு என்ன நினைக்க வைக்கிறது? சரி சரி. ஓ, நான் அதை வெளியே எடுக்க நேரமாகிவிட்டது. நானும் பப்பி தான் பயன்படுத்த போகிறேன். அது உண்மையில் திரவ மார்ஷ்மெல்லோ. ஓ, அது மிகவும் ருசியாக உள்ளது. நீங்கள் உங்கள் விரல்களை நக்குவீர்கள். எனது கேக் கண்டிப்பாக ஏதோ குறைவாக உள்ளது. ஓ, நிச்சயமாக பக்கங்களில் சில கிரீம் மற்றும் சில கிட்காட்ஸ். அரிசி சாக்கராகுனர் என்கிற பதிலில் மனுமிடமங்கையன். அது பொருத்தமாக உள்ளது. உங்களுக்கு என்ன சமையல்காரர்? நான் எனது அற்புதமான வண்ண கேக்குகளை தயாரித்துள்ளேன். இப்போது எல்லாவற்றையும் எடுத்து முழு கேக்கை சேகரிக்க தொடங்குகிறேன். தயாரா? சரி. இப்போ நான் அதை அலங்கரிப்போம். நான் ஸ்டிக்குகளை செயல்படுத்துவேன். முழு கேக்கும் அவற்றில் மூழ்க வேண்டும். அது மிகவும் ருசிகரமாக உள்ளது மற்றும் இயல்பாகவே மேல் ஒரு வானவில், கொஞ்சம் வெப்பம் பிடித்த சர்க்கரை கிரீம். இதுவே எல்லாம். பிறந்த நாள் குழந்தை, நான் உன் விமர்சனத்தை எதிர்பார்க்கிறேன். ஆஹா, எல்லா கேக்குகளும் எவ்வளவு பிரகாசமாக இருக்கின்றன. இது சுவாரஸ்யமாக இருக்கிறது. எவ்வளவு அழகாக இருக்கிறது என் பாசமான இளவரசி. ஆனால் அது என்ன? இது ஒரு கேக் பொம்மை. என்ன ஒரு அழகான மற்றும் இணைப்பு என்ற ஆடையோ அருமையானது. நன்றி பாட்டி.
இது என்ன? அது என் சகோதரியிடமிருந்து வந்ததா? எங்கள் முழு முயற்சியையும் செய்தோம். இதை முயல்வோம். சரியா? அப்படியா? இதெல்லாம் எவ்வளவோ அதிசயமா இருக்கிறது. கேக் கனவாக இருக்கிறது. செய்து பார்க்கலாம். என்ன சுவை! இது எந்த அளவில் அற்புதமானதாக உள்ளது. ஆனால் நான் வெற்றியை யாருக்கு கொடுக்கணும்? சரி, நான் சிந்த நில்கிறேன். ஓ, நான் என த்ரவ் விடுவேன். சப்வின். அதிசயம். என்ன? நிஜமா? எப்படி எதிர்பார்க்காதது? இப்போ குட்டி ஜேன் அவளோட ஜோய செஞ்சுட்டு வா. பாட்டி தூங்கிட்டா. இந்த முறை என்ன இருக்கு உண்டிட்ட? ஓ, இது ஒரு கேக். சரி, சமையல்காரர் தெளிவாக சாத்தியமா இருக்கிறார். விவியனும் கூட, பாட்டியும் தயாராக இருக்கிறார். இவர்கள் கடினமான போட்டியாளர்கள் மற்றும் கடினமான போட்டிகள். பாட்டி சாப்பாடு சமைக்கும் தரமாக ஷெப் மிஞ்சவா. நீங்கள் யாருக்கு ஆதரவு தருகிறீர்கள்? கருத்துக்களில் எழுதுங்கள். ஆஹா, உண்மையாகவே எல்லாம் மிகவும் விரைவாக நடக்கிறது. பாட்டி எந்த விதத்திலும் தனது வெற்றியை கையளிக்க விரும்பவில்லை. அவளோடுச்சு. நான் இதை ஓவியம் பொருத்துவேன். நான் நினைப்பென்றால் சிறந்த முறையில் செய்வேன். வாவ், நிலைமை சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது. யார்தான் முதலில் முடித்துக் கொள்வார்கள்? அவர்கள் மாவை போட வேண்டும். ஆனால் ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் மீதம் இருக்கிறது. ஆஹா, நீங்கள் பேக்கேஜை போர்த்த போகிறீர்கள். யாராவது வாருங்கள், எங்களுக்கு உதவுங்கள். ஆஹா, விவியனுக்கு மாவு தேவைப்படுகிறதா? விவியன், நீங்களே ஒரு கேக் போல இருக்கிறீர்கள். பால் மற்றும் முட்டைகளை சேர்க்க வேண்டும். இதோ போச்சு. ஹே, நீங்கள் ஏற்கனவே பேக் செய்கிறீர்களா? சரி. ஓ, எனக்கு எதுவும் இல்லை. ஆனால் நான் தயாரான கேக்குகளை பயன்படுத்துவது நல்லது. இப்போது நான் சில பருப்புகளை சேர்க்கிறேன். அக்கா ஜேன் பரங்கிக்காய் சிறந்த பசந்தவள். இதோ செய்முறை முடிந்தது. நான் கொஞ்சம் கிராமியல் சீரப்பும் சில நொறுக்கு ரோட்டைகளும் சேர்க்க போகிறேன். அதை கீழே வைக்கிறேன். மேலே சில முறுக்கு துண்டுகள், மேலும் சற்றே வெப்பதயிர். வோலா, அது சரியானது. சக்தி. ஓ, என் பிஸ்கட் தயாராகிவிட்டது. என்னுடையது கூட. ஆம், நீங்கள் இருவரும் இதை செய்தீர்கள். அதனால் விரைவாக அதை வெளியே இழுக்கவும். பாட்டி ஏற்கனவே கேக் ஒன்றில் வட்டமாக வெட்டியுள்ளார். மேலும் ஜெஃப் ஏற்கனவே கப் சரி, கேக்கிற்கான எனது ஓரளவை கண்டறிந்து படலங்களை விட்டார். செய்கிறேன். சிறிது கிரீம், எல்லாவற்றும் எனது சமையல் முறைக்கு ஏற்ப. பேபி ஜேன் எனது கப் கேக்கை பிடிக்கும். அதை ஒரு முறை பாருங்கள். நான் குளிர் பருப்பு மற்றும் சாக்லேட் சிப்ஸ் கூட சேர்த்துள்ளேன். எவ்வளவு சுவையாக மணக்கிறது. ஏற்கனவே நுரைகிறது. என் அன்னை இருக்கிறார். இதற்கு முயல்வோம். காரமெல் மற்றும் கூடைகள். வாவ், ருசிகரமாக இருக்கிறது. இங்கே என்ன காத்திருக்கிறது? இதை பாட்டி சமைத்ததாக தெரிகிறது. அது கண்டிப்பாக பாட்டிதான். இது ருசிகரமாக உள்ளது. இந்த ஒன்றை சமையலர் ஜெயடித்தவர். பார்ப்போம். வாவ், சீரானது. நான் எந்ததை தேர்வு செய்ய வேண்டும்? என் சகோதரியின் கேக் எனக்கு பிடித்தாம். நான் ஜெயிச்சேனா? நான் முதலாவது அந்த பொத்தானை அழுத்தி இருப்பேன். எனக்கு நீரில் நிறம் பிடிக்கும். அதனால் அது எனக்கு ஏமாற்றம் கொடுக்காமல் இருப்பேன். என்ன கிடைக்கும் என பயங்கரமாக எண்ணுகிறேன். மிராண்டா, நான் வருந்துகிறேன். ஆனால் நீலம் தான் உங்களை ஏமாற்றியது. இந்த வெள்ளையில் சில உணவுகள் ருசியாக இருந்தன. ஆனால் இப்போது எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை. நீங்கள் அதிர்ஷ்டம் ஏற்பட்டு ஏதேனும் மதிப்புமிக்க ஒன்றை பெறலாம். அது என்ன? நீ பாழை யாருக்கு மேலே எறிய முடியாது. அது ரொம்ப கெட்டது. போகிறது. சொல்லலாம். இல்ல இல்ல, நீ ஒரு வேலை மிகவும் மோசமாக குளிர்ந்திருக்கிறாய். நான் எம்மாவின் வீட்டுக்கு போகிறேன். நான் எடுக்கப்படுறதால நான் ரொம்ப பிரகாசமான நிறம் சிவப்பை தேர்வு செய்வேன். எம்மா, உன் உணர்ச்சி உண்மைதான். அந்த பொத்தானுக்கு பின்னால்
மிகவும் குளிர்ச்சியான ஒன்று இருக்கிறது. சுவையான உணவுப் பொருள் பொம்மை அல்ல, ஆனால் அதைவிட முக்கியமான ஒன்றும். அது பணம். நான் செல்வந்தனாக போகிறேன். ஆமா, ஏமா, வாழ்த்துக்கள். நீங்கள் புனையால் சுற்றில் அற்புத நற்செய்தியை கண்டுபிடித்தீர்கள். ஓ மை காஷ், நான் மிகப்பெரிய சாதனையாளராகிவிட்டேன். இப்போது என்னை விட கெட்டியானவர் யாரும் இல்லை. ஓ மை காஷ், எம்மா, நான் உங்களுக்காக மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அமைதியாக இருங்கள். நான் வெற்றிகளை அனுபவிக்க வேண்டுமெனில் நீங்கள் சாதகம் இல்லை. வா. அற்புதம். மிராண்டா, இன்னும் அந்த ஸ்கஃபிஸ்ல இருக்கிறியா? வேற என்ன செய்ய முடியும்? உண்மையில் ஒரு தொப்பி மற்றும் சில டிக் டேக்குகள் எனக்கு கிடைத்தன. மற்றும் நான் மைக்ரோஃபோன் போல இருக்கிற ஒரு தோண்டி வைத்துள்ளேன். நான் தன்னை உன்னை பொழுதுபோக்க அனுமதிப்பேன். அதனால் இந்த துர்நாற்றத்தை தணிக்க கொஞ்சம் முட்பூச்சி திரவியத்தை பூச வேண்டும், ஏனெனில் இதன் வாசனை அறையை முழுவதும் பரவி விட்டது. இதுதான் எனது பெட்டி. சரி, மிச்சம். பெண்களை பஸ் இரண்டாவது சுற்றத்துக்கான நேரம். இந்த முறையில் எனக்கு அதிர்ஷ்டம் அமையும் என நம்புகிறேன். Miranda, what gets you his name? I go charging for them sell it. A damn show yarn if sit himself. Roti roll color. நான் இவற்றை என்ன செய்வது? இவ அது மூடு அந்த கொண்டு அளவுக்கு சுவையில்லை. நல்லது. Hey, இது வெறும் பிரெட் ரோல்ஸ்னு யார் சொன்னது? உங்களுக்கு ஹாட் டாக்ஸ் கூட கிடைக்கும். இப்போ இது ஒரு உண்மையான ஹாட் டாக்ஸுக்கு நீங்க தேவையான எல்லாம் உள்ளது. ஐயோ, எனக்கு உண்மையிலே திராவன் மதிய உணவு கிடைக்க போயிருது. அது மட்டுமில்லை, ஒரு ஹாட் டாக் சாஸ் இல்லாமல் எப்படி இருக்கும்? உங்களுக்காக என் தரப்புல கெட்சப் மற்றும் மஸ்டர்ட் இருக்கிறது. என்னால் அதை பற்றி என்ன போர் செய்ய வேண்டும். இருந்தாலும் நான் அதனை பன்ஸ்களால் துடைக்கலாம் மற்றும் பின்னர் சாஸ் ஹாட் டாகில் இருக்கலாம். மிக்க நன்றி. நீண்ட நாட்களாக எனக்கு இத்தனை மகிழ்ச்சி இல்லை. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. மீரண்டா, நான் உங்களுக்காக மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன். இப்போது எம்மா அந்த பொத்தானை அழுத்த நேரம் வந்துவிட்டது. ஹலோ, இந்த முறையில நான் மஞ்சள் பொத்தானை அழுத்த முயற்சி செய்வேன். அது ஒரு சிறிய சூரியனை போல தோன்றுகிறது. நீங்கள் ஒரு மீன் இல்லை. இப்போது நிச்சயமாக மேலும் இருக்கும். ஐயோ, நான் குடையை கொண்டு வந்ததில் சந்தோஷமாக இருக்கிறேன். எம்மா, மோசமா இருக்கலாம். மல்பால் அவர் பெட்டியில் மகாபலம் போல இருக்கும். என்ன செய்வது இப்போது? இந்த மீனுடன் உட்கார்ந்து பாழாக வேண்டுமா? இல்லை, ஏனெனில் உங்களுக்கு ஒரு கூடுதல் பரிசு உள்ளது. புதிய நண்பர். அவரது பெயர் ஃபேஃபசி. நான் நீங்கள் அவரை விரும்புவீர்கள் என்று நம்புகிறேன். ஐயோ, அவன் என்னை சாப்பிட விரும்புகிறான். விடு. அவனுக்கு கொஞ்சம் பைத்தியம். நீங்க நல்லா இருப்பீங்க. எப்படி இருக்கிறீர்கள் மிராண்டா? அருமையா இருக்கிறது. உங்களுக்கு நான் ஹாட் டாக் பெற்றிருக்கிறேன். மிக்க நன்றி. அப்ப நன்றி. எனக்கு ஏன் பூனை தேவை என்பதை நான் புரிஞ்சுக்கிறேன். அவன் எல்லா மீன்களையும் சாப்பிட போறான். அவன் மீன்களை சாப்பிடுகிறான், நான் ஹாட் டாக் சாப்பிடுகிறேன். நாங்கள் இங்கிருவரும் ருசியான சிக்ஸியை கொண்டிருக்கிறோம். இந்த முறை முதலில் பொத்தானை அழுத்துவது யாரு? நான். எந்த பொத்தானை அழுத்துவது என ஏற்கனவே முடிவு செய்துள்ளேன். நீளம் என்னை ஏமாற்றாது என நம்புகிறேன். வாங்க.
இது மிகவும் நுட்பமான மற்றும் சுவையானது சீஸ் உடன் பாஸ்டா. இது ஏற்கனவே இது இத்தாலி போல தோன்றுகிறது. நூடுல்ஸ் ஆனா வறுமையாக நூடுல்ஸ், அதற்கு நல்ல சுவை இல்ல. இது வேற ஒரு விஷயம். உண்மையான இரவு விருந்து உணவகத்துல போல ரொம்ப சுவை மிகுந்தது. நீங்க அதுவேன்னு நினைச்சால் நீங்க தவறுவீங்க. ஏனில உங்களை காத்து கொண்டிருக்கும் சாஸ் கூட உண்டு. சரி, இதுதான் அளவுக்கு மீறியது. இப்போ எங்களுடைய மொத்த தலைவும் கெஜபால போய் நிக்குது. நீங்கள் கவலைப்படாமல் இருக்க விரும்புகிறேன். நான் துளசி பற்றி முழுவதும் மறந்துவிட்டேன். அது உன் மிகப்பெரிய தவறு. ஆஹா, மிராண்டா, நான் உன் பக்கமா வந்துட்டேன். இப்போ ஒரு பொத்தானை கிளிக் பண்ணணும். உனக்கு நிச்சயமாக ஒரு ருசியான கூழ் கிடைக்கும். இத்தாலிய பிஸ்ஸா ரெண்டும் இருக்கலாம். ஆஹா, எனக்கு பீட்சா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை இப்படி எரிய வச்சேன். இப்போ அது என் முகம் முழுக்க இருக்கிறது. இட்டாலி சமையல்காரன் அல்ல என்று நினைக்கிறேன். மீண்டும் பெற ஒரு வாய்ப்பு உள்ளது. மற்றும் நான் என்னுடைய வாய்ப்புகளை எடுத்துக்கொள்கிறேன். என்னை ஏமாற்றாதே சிவப்பு பொத்தானே. அது உங்களை சோகப்படுத்தியது. என் அழுக்கை போக்குவதற்கு நான் நீண்ட நாட்களாக விரும்பி இருந்தேன். இப்பொழுதுதான் நேரம் என்று நினைக்கிறேன். கால்மங்கை மற்றும் டி-ஷர்ட் எவ்வளவு அருவருப்பா இருக்கிறது. முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க கலவை மற்றும் தண்ணீரை மறந்து விடுங்கள். நீ என்ன செய்கிறாய்? நீ இவற்றை கழுவ போகவில்லை. நீங்களா? நான் இங்கே வந்தது ஏன் என்று நினைக்கிறீர்கள்? வீட்டில் அதை துவைக்க நேரம் இல்லை. உனக்கு என்ன பிரச்சனை? தங்களுடைய சாதுகளை மூடுங்கள். சுபஜித் ஏனிலும் போல இங்கு கொஞ்சம் பரபரப்பு இருக்க போகுது. போவது போகலாம். பெர்ஃபெக்ட். இது வேடிக்கையாகவும் மிகவும் பயனுள்ளதாகவும் உள்ளது. மீராண்டா, நீயும் ஒரு பொத்தானை அழுத்தக்கூடாதா? இங்க கிமி ருசியின் மேனத கவரின் கேக் இங்கே கேட்டு. கூலா, தயவு செய்து நீங்களா? ஆமா, தயவு செய்யலாமா? ஓ ஆமா. Det erste Mal da in ich hätte spån währenddessen. உனக்கு வெட்கம் இல்லையா? நான் இப்போது உங்களுக்கு காட்டுகிறேன். இதோ வாருங்கள். இதோ இந்த ஸ்பாட்லைட் உங்களை ஒரு ஸ்பெயிண்டிகமான நிலையில இருக்கிறதுக்கு உதவும். இது ஒரு வானவேடிக்கையா இருக்கும். அச்சா தருங்க. மிராண்டா, நீ ஓகேயாதானா? இது ஒரு கொடூரமான விடுமுறை. ஹைட்ரஸ்களை பிரபசம்பல்ல. கான்சோ, உண்டர்வேர் மற்றும் டி-ஷர்ட்டுகள் எடுத்துக்கொள்ளலாம். அவைக்கா ஸ்ட்ராபெரி அடங்குனீங்க. குப்பையாத்தானை அழுத்தப்பே ஆகிறார்கள். எம்மா, அதை நீங்க தான் அழுத்த போறீங்க. நான் நீல பெட்டியில் உட்கார்ந்திருக்கிறேன். எனவே நீலம் துடுப்பை நம்புறேன். எம்மா, மன்னிக்கவும். ஆனால் இதை நீங்கள் சமாளிக்க முடியும். அருவருப்பானதும் நான் நினைக்கிறேன் இது முடிப்படங்கள் பயன்படுத்தப்படுகிறதென. மன்னிக்கவும். நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த கோழி கால் துண்டுகள் என்ன அர்த்தம்? என்ன இதனை சாப்பிட வேண்டியதுதான்? நீ உண்மையில் அவசியமா வேண்டுமா? ரொம்ப வெறுக்கத்தக்கது. என்ன பாத்தி, இப்படி வெறுக்கத்தக்கது எதுவுமே ஏற்கனவே நடக்காம இருந்தது. இத பார்த்தாலே கக்கின மாதிரி இருக்குது.
அடுத்த பெட்டிக்கான நேரம் இது. நீல பொத்தானில் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்று தோன்றியது. அப்படி இருந்து அதிர்ஷ்டம் கிடைக்க வேண்டும். அதுதான் சரி. மிராண்டா, வாழ்த்துக்கள். நீ வருட அதிசயம் எனக்கு என்று ஒரு கூழ்நார் கிடைச்சது. சரி, சாப்பிடுங்க. வாவ்! எவ்வளவு ஆதாரமாக இருக்கிறது. எனக்கு ருசியான மதிய உணவு கிடைக்கிறது. இதுவே இன்னும் சிறப்பா இருக்க முடியும். எனக்கு தெரியாது. ரொம்ப நன்றி. இந்த பழக்கர்கள் ரொம்ப சுவையா இருக்கின்றன. நிறுத்தவே முடியல. நான் முழுமையா சாப்பிட போறேன். நம்ம டயட் செய்ய வேண்டும். நான் ஏற்கனவே ரொம்ப மெலிந்து உள்ளேன். அப்பா, நான் அவற்றையெல்லாம் ஒரே நேரத்தில் சாப்பிடக்கூடாது என்று நினைக்கிறேன். நான் அவ்வளவும் அசைய முடியவில்லை. இந்த கோழி கால்களுக்கு என்ன செய்வது என்று இறுதியாக கண்டுபிடித்தேன். கிழவிகள் அவற்றால் முன்னுண்ணி செய்ய முடியும் என்று கேட்டேன். அதனால் என்ன செய்வேன்? நான் நண்டப்பாங்கிறேன் என்று நினைக்கிறேன். நான் சிறுவனாக இருந்ததிலிருந்து எப்பொழுதும் ஒரு சூனிகராக இருப்பதையே கனவு காண்பதை விரும்பினேன். இப்போது என் கனவு நனவாகியது. இப்போது என் மருந்து வேலை செய்கிறதா என்பதை பார்ப்பது மட்டுமே மீதமுள்ளது. ஹே ஜான், நீ என் சோதனை பொருளாக இருக்கிற. சுவையா இருக்குது. ஓ, கண்ணாடியில் என்ன இருக்குது? ஒரு பர்கருக்கு பிறகு கொஞ்சம் தாகமாக இருக்கிறது. என்ன நடக்கிறது? எனக்கு என்ன பிரச்சனை? கண்ணாடி என்ன மிகவும் பெரியதாக இருக்கிறது? ஓஹோ, இல்லை. அல்லது நான் மிகவும் சின்னவா இருக்கிறேனா? இது வேலை செய்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன். உனக்கே அந்த பாடம். ஜான், இனிமேல் எனது பெட்டியில் ஆம் இல்லை. கோழிக்கால்களை வைப்பதை தவிர்க்கிறதுக்கு பிரச்சனை. என்னை வழக்கமான நிலைக்கு மீண்டும் கொண்டு வா. நான் சின்னவா இருக்க விரும்பவில்லை. கொஞ்சம் சின்னவா இருந்தால் கஷ்டம் இல்லை. வாங்க. அப்போதற்கு ஏன் சொல்லவில்லை? என்பதுக்கே பூனை இருந்தது. ஆமா, இப்போ மீண்டும் நானே சிறியதாக இருந்து விட்டேன். நன்றி. இந்த முறை யார் முதல்ல இருக்க போறாங்க? வா, ஏமா. இந்த சுற்றில் நான் ஒரு சிவப்பு பொத்தானை தேர்வு செய்ய போகிறேன். சிறப்பு, ஏனில் அந்த பொத்தானுக்கு பின்புறம் நிறைய ஸ்ட்ராபெரி ஜாம் உள்ளது. உலகத்தில் உள்ள அனைத்திற்கும் ஜாம் ரொம்ப பிடிக்கும். இது மிகுந்த இனிமையும் சுவையுமான ஒண்ணு. ஜாம்கள். இது என்ன? பார்ப்போம். அது மிகவும் ஸ்ட்ராபெரி ஜாம். எனக்கு அது மிகவும் பிடிக்கும். அற்புதம். மூலக்காய்களை நான் குட்டிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு அதிர்ஷ்டம். அது எப்படி? நான் உன் மீது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், ரவோண்டா. அதிர்ஷ்டம். கடந்த முறை நீலப்பொத்தானுடன் நல்ல தோற்றம். இம்முறை நீங்கள் குரங்கு மட்டுமே பிரியமாக கொள்ளும் சலுகையை பெறுகிறீர்கள். வணக்கம். நான் நீங்களும் அவற்றை பிரியமாக கருதுவீர்கள் என நம்புகிறேன். ஏய், என்ன? ஒரு வினாடி. சரி, மரபும் அழைப்பு. ரொம்ப முக்கிய விஷயம். ஒரு வாழைப்பழத்தை மட்டும் சாப்பிட முடியாது. இங்க ஒரு முழு கூட்டம் இருக்குது. சரி, இவன் ரொம்ப அதிகம். ஆப்ஸ். செப்டரேஸ், இந்த வாழைப்பழங்கள் ஆத்தையும் சாப்பிடலாம். ஓ, அப்படினால் அது எல்லாம். நான் மறந்து போனேன். ஒரு கடைசி வாழைப்பழம் உள்ளது. கவனமாக இருக்க. நீங்கள் என்னை கொல்ல முயற்சிக்கிறீர்களா? நான் உங்களிடம் ஏன் பேசுகிறேன்? எனது வாழைப்பழங்களை நான் சாப்பிட நேரமாகிவிட்டது. நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கலாம். மேராண்டா, நான் ஒரு குப்பை கூட இல்ல. அந்த தோள்களை வேற ஒரு இடத்துல போட்டு புரியும். நான் ஏயாவின் பண்டை அடைய முடிந்தது. நல்ல விஷயம். எதிர்முரண் ஜாம்காக சிறந்த கிண்டல் நினைத்தேன்.
இந்த வட்டத்தில மிராண்டா தொடங்க போகிறார். பச்சை நிற பட்டனுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை நான் கண்டுபிடிக்க விரும்புகிறேன். அதுவே எல்லாம் கெட்ட தேர்வு இல்லை. மஞ்சள் பொத்தானின் பின்னால் எனக்கு புதிய தேன் இருக்கிறது. நான் முதல்ல அதை முயற்சிக்கணும். நிறுத்தவும். மிக சுவையானது. மிரண்டா ஏமாற்றம் அடைய மாட்டாள். என்ன இது போகிறது? உடல் முழுவதும் பரவி வரும் இந்த ஒட்டும் மற்றும் கேவலமான பொருள். வெளியே போ. ஓஹோ, இது தேன். எவ்வளவு அற்புதமாக உள்ளது. தேனை விரும்புவது நான் தான் ஒருவர் அல்ல, செம்ம. இந்த தேனீக்களும் விரும்புகிறது போல தென்படுகின்றன. அவள் போதும். உண்மையானவள். இங்கிருந்து வெளியே வாங்க. தேனீகளுடன் நட்பு வேண்டாம். வினோதமாக உள்ளது. மிராண்டா மற்றொரு பட்டனை அழுத்தினாள். சரி, எனக்கு ப்ராப்ளம் இல்லை. சந்திவைகள் தரத்தையும் கொட்ட முடியும். ஓ, மிராண்டாவுக்கு வெள்ளை கூடவே நூடுல்ஸும் வேணும். அப்படியா, நீ கொஞ்சம் பால் சேர்க்க விரும்புறியா? சரி மிராண்டா, இந்த அனைத்து பொருட்களையும் உன்னிடத்தில் வாரிவிட நேரம் வந்து விட்டது. இது என்ன? நான் இன்னும் தேனை கூட தொட்டதில்ல. எனக்கு இந்த பொருள்கள் எல்லாம் ஏன் வேணும்? இப்போது நான் என்னாலே தேனை மிஞ்ச முடியாது. இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறோம். வா, அந்த மசோதா கேக் மேலே செரி போன்று இருக்கலாம். நான் பால் எனவும் சொல்லல. அதுதான் நான் மிகவும் இதுக்குத்தான் இந்த எல்லா விளையாட்டுகளையும் நான் களைத்து விட்டேன். சரி, பின்னர் நான் சவாலை தொடர்கிறேன். எம்மா, நீ ஒரேயா பேத்தானை அழுத்து. உங்க படுக்கை என்னை ஏமாற்றாது என்று நம்புகிறேன். அப்பாடி, அதை தேர்வு செய்யக்கூடாது. ஏனெனில் உங்கள் தலையில் முழுவதும் பொழியும் விஷயத்தை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். செட் இன்வென்டரி ஜீலு காலங்கெட்டு காணியுள்ளது. அவை மிகவும் பயங்கரமானவை. மேலும் அவற்றுக்கு மிகவும் வேதனையுடைய பொறிக்கைகள் உள்ளன. என்ன காரணமா? ஓ, இதை என் மேல் எடுத்து விடுங்கள். ஏன் இந்த பொருள்கள் நகர்கிறதுகள்? ஓ மெய், வாய் வழி அது ஆற்று நண்டு. பயமாகிறது. காரி, அவர்கள் என்னை மேலே நீ ஒரு உட்கார்ந்து துச்ச சிப்பி. அவை கனமாக இருந்தது. ஓ மை கடவுளே. யாரும் அதிரடியாக வழக்கத்துக்கு மாறாக ஓடவில்லை. பரிதாபமான கொஞ்சு என்னும் வகை பயங்கரமானவை என்று தெரிகிறது. ஏமா, மீண்டும் நீயே முதலில் அந்த பொத்தானை அழுத்தப் போகிறாய். வாங்க பேயாகலாம். தூங்காத. நமக்கு ஒரு சவால் நடக்குது. ஓ, நாங்க ஆரம்பிச்சு விடுத்தோமா? அப்புறம் எனக்கு நீல பக்கம் வேண்டும். அதுக்கு அருமை. ஏனெனில் இப்போது நான் முழு தியாட்டியையும் துர்நாற்றம் உள்ள கடல் பாசி உன்மேல் ஊற்றப்பையாவேன். இது சதுப்பு நிலத்தை போல துர்நாற்றம் விடுகிறது. அப்படியானா இப்போ நான் அது போல பத் சண்டே அவுட் இருக்க போறேனா? ஏன் இப்படி எனக்கு தண்டனை கிடைக்குது? எனக்கு எனது பர்ஃப்யூம் கூட இல்லையே. பண்ணிக்கும். ஆமா, நீ இப்போ அது தேவை. சரி மிராண்டா, அழுத்தும் பொத்தானை அழுத்துவதற்கு உன் வரிசை. மஞ்சள் தேர்ந்தெடுக்கிறேன். சரி, இப்போதான் உங்களுக்கு அனுப்புறேன். இல்ல, this is பழைய கழிவுகள். ஒரு வினாடி நான் அதை கண்டுபிடிக்கணும். மிராண்டா, ஒரு பண்டைய விளக்கு. கதைகளின்படி அங்கு ஒரு ஜின் வசிக்கிறான். வாவின். நான் உன்னை காதலிக்கிறேன். அப்படின்னா அவர் 3 சித்திரைகளை போல உருவாக்கணும். நல்ல சென்றாக தேய்க்க வேண்டும். உண்மையில ஒரு உண்மையான ஜீனியே. உண்மையில ஆசைகள். பிராண்டா, ஐயா, சரி சரி சரி. பணமே என்னை அப்படியே ஆக்கிச்சுது. என்ன நரகம் தான் இப்போதான் நடந்தது. அப்படி என்ன எலி? இல்ல, காத்திரு. நீங்கள் எங்கே போகிறீர்கள்? ஐயோ மை காஷ், அவன் என்ன செய்ய? இது அல்லாதீன் தீப்சுரம் தெரிகிறது. நீ என்ன செய்தது?
அது என் தீபம் மற்றும் என் ஜினி. உன்னால் என்ன நடந்தது? என்ன உதவுங்க? என்ன இவங்க என்ன செய்தாங்க பாருங்க. இப்ப 4 நாட்டை வீசுறேன். எனக்கு இந்த வால் எங்க இருந்து கிடைச்சிச்சு? நான் ஒரு மீன் அவள் அல்ல. உனக்கு என்ன? ஜீனி, நீ என்ன பண்ணிட்ட? இங்கே வா. எனக்கு மீன் வால் வேண்டாம். உதவுங்கள். எனக்கு நிறைய பணம் கிடைச்சது. நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி.